ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம கீரையும் மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கீரை தினந்தோறும் உணவில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் எல்லாமே நிறைஞ்சிருக்கு கீரையில். இதோட மஞ்சள் பொடியும் சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியம் ஜாஸ்தி. ஸோ சாப்பிட்ற உணவை இந்த மாதிரி நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க. நீங்கள் கோதுமை மாவில் கீரை எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த கோதுமை மாவோட மஞ்சள் பொடி உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா பராத்தாவாக நீங்கள் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி தோசைக்கல்ல காய வச்சு போட்டு 4-5 இடத்துல கீறி விட்டுக்கோங்க. எப்போவுமே பராத்தா பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் நல்லா குக் ஆகணுங்க. கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அப்போ நீங்கள் கீறி விட்டும் போது அந்த இடத்துல நீங்கள் எண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் நல்லா விடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு நல்லது. நல்லா குக்கும் ஆகும். டேஸ்ட்டாக சந்தோஷமாகவும் சாப்பிட்லாம். உங்கள் விருப்பமான சைட் டிஷ் இல்லைன்னா ஒரு சாலடோ இல்லை ஒரு ரைத்தாவோ இல்லை ஒரு சட்னியோ இல்லை பிக்கிளோ வச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.